கொடுக்காத எண்ணி கொடு, அள்ளி கொடுக்காத அளந்து கொடுன்னு கேட்கிறோம். அதுல என்ன உனக்கு சிரமம்? அது மத்திய அரசு தான் எடுக்கணும்னு. இதுவரைக்கும் நீ மத்திய அரசுல இருந்ததில்லை. தொடர்ச்சியா ஒரு மாநில கட்சி 18 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இருந்த ஒரே கட்சி இந்திய துணைக்கண்டத்திலே திமுக தான். ஐயா மன்மோகன் சிங் ஆட்சியில் 9 ஆண்டு இருந்தீங்க. ஐயா வாஜ்பாய், ஐ.கே. குஜரால், டி.பி. சிங்கு, தேவேகவுடா, இந்த எல்லாரும் ஆட்சியில இருந்தீங்கல்ல. அப்போலாம் எடுக்காம என்ன பண்ணீங்க? சாதி வாரி கணக்கெடுப்பு என்ன பண்ணீங்க? கல்வி மாநில உரிமை அதை பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு எடுத்து கொடுக்கும்போது எங்க இருந்தீங்க? இங்கதான் இருந்தீங்க. அப்ப அத்தனை ஆளும் அமைச்சரவையில் இருக்கும்போது மாநில பட்டியல் கொண்டு வராம என்ன பண்ணீங்க? எல்லாமே அப்படி தேவைன்னா குறவழியை பிடிச்சிங்கன்னா ஐயோன்னு கத்துறது. இதெல்லாம் என்னது? இது ஏன் சாதி வாரி கணக்கெடுப்பு இந்த மாநிலங்கள்லாம் எடுக்கும்போது உச்ச நீதிமன்றமே சொல்லுது மாநிலமே எடுத்துக்கொள்ளலாம், அதுக்கு அதிகாரம் இருக்கு. நீ ஏன் எடுக்கல? சாதி வாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நல்லா தெரியும், பிஜேபி அரசு எடுக்காது. ஏன்னா சாதி வாரிய வகுப்பு வாரிய இடஒதுக்கீடுக்கு நேரெதிர் கொள்கை கொண்டது. அது அவன் எடுக்க மாட்டான்னு தெரிஞ்சு அவன்கிட்ட சாட்டி விடுறது. ஆளுநர் இஸ்லாமிய சிறைக்கைதிக்கு கையெழுத்து போட மாட்டாருன்னு தெரிஞ்சு ஆளுநர் போடல, நான் என்ன பண்றது அப்படின்னு. அப்ப ஆளுநர் போட்டா தான் விடுதலை செய்ய முடியும்னு ஓட்டு கேட்கும்போது பேசியிருக்கணும்ல. அப்பாவி சிறை கைதிகளை, இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்ட ஆள் யாரு? ஐயா தான். எல்லாமே ஏமாற்று, தெரியாம நடக்கல, திட்டமிட்டு நடந்திருக்கு. அதனாலதான் இந்த வெறி. ஆதாரம் நீ என்ற கேட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு நீதிமன்றத்துக்கு போயிட்டு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. எல்லாம் மக்கள் மத்தியில நான் இத்தனை கேட்டிருக்கேன்ல, இவ்வளவு கேட்கிறேன்ல பெரியாரை பத்தி, அதுக்கு ஏதாவது ஆதாரம் கேட்டீங்கள? 1000 குற்றச்சாட்டு இருக்கு. அது கேட்காம அதுக்கு மட்டும் கேட்கிறேன். ஏன் கேட்கிறீங்க? நான் ஆதாரத்தை உரிய நேரத்தில் சொல்றேன். நான் சொல்றேன், நீங்க வழக்க போட்டீங்க, நீங்க நிறுத்துவீல்ல, அங்க சொல்றேன், காட்டுறேன். இந்த பாருங்க, இவ்வளவு ஆதாரத்தை இவ்வளவு பேர் பேசியிருக்காங்க. இவ்வளவு பேர் பேசும்போது வராத கோபம் நான் பேசும்போது ஏன் வருது? நீ என் வீட்டை முற்றுகிட்டு வரலையே. அந்த ரிலையன்ஸ் பக்கத்துல ஒரு சலூன் கடையில போய் முற்றுகிட்டீங்க. அவன் திராவிட மயிரெல்லாம் வா வெட்டி விடுறேன். என்ன நீ முற்றுகை தமிழன் மரபு கோட்டையை முற்றுகையிடுறது, திராவிட மரபு வீட்டை முற்றுகையிடுறது. உனக்கு பயந்துட்டு ஓடிடுன்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்றது? அவர் பிடல் காஸ்ட் சேகுவாரா, அவர் பெரும்படைய நினைச்சு தம்பி. இவர் தான் சொல்லியிருக்காரு, பெரியாரை அதிகப்படியா உலகத்திலே விமர்சிச்ச கட்சி திமுக தான். காணொலி அனுப்பட்டா தம்பி? ஏப்பா நீ எனக்கு முன்னாடி பேசிருக்கப்பா, நான் ரொம்ப பின்னாடி பேசுறேன். மதிமாறன் ஒருத்தர் இருக்காரு தம்பி, அவர் வந்து இந்த பெரியாருடைய பெருந்தொண்டர். என்ன பேச்சு பேசியிருக்காரு பாருங்க. அது இருக்கட்டும், என்ன பேச்சு? இந்தி எதிர்ப்புங்கிறீங்க. முதலா தமிழ்நாட்டில் இந்தி பள்ளிக்கூடத்தை திறந்தது யாரு? அவரே பேசியிருக்காரு. இது எங்க தாத்தா திருவிக்காவன்னு சொல்றாரு. இந்தி பள்ளிக்கூடம் திறந்தது இந்த பெரியார் தான். அந்த விழாவுக்கு நானும் போனேன் கர்மம்ன்றப்பல. காங்கிரஸ் கட்சியில் இருந்தனால கூப்பிட்டாங்க, நானும் போய் பங்கேற்றேன்னு எழுதியிருக்காரு. நாங்க வந்து எதையும் ஆதாரம் இல்லாம பேசுறோம். இதுக்கெல்லாம் கேட்காம அதுக்கு காட்டு அப்படின்றிய. நீ என் படத்தை நானும் எங்க அண்ணன் இருக்கிறத வெட்டி ஓட்டினேன்றீல, அதுக்கு ஆதாரம் காட்டு. காட்டு. அதான் அவர் வந்து அதான் அவர்கிட்ட நீங்க கேட்கணும், எப்படி செஞ்சீங்க அந்த செஞ்சு காட்டுங்க. இன்னொரு தடவை கேட்கணும். நீங்க அதை கேட்கணும்ல தம்பிங்க. வாங்க தம்பி, எப்படி வெட்டி ஓட்டினீங்க தம்பி அப்படின்னு. அது ஸ்பெஷல் எடிட்டர் அவரு. சொல்லுங்க, எதையாவது பேசுறது. 15 வருஷமா இந்த படம் இருக்குல்ல, அன்னைக்கெல்லாம் எங்க போய் படுத்திருந்தா? இந்த படம் நான் தாங்க எடுத்து கொடுத்தவர், பொய் சொல்றாருன்னு சொல்ல வேண்டியதானே? சரி, வீர மகன் நேருக்கு நேரம் அண்ணன் நான் தானே அதை ஒட்டி கொடுத்தேன்னு வருது, சொல்லு பாப்போம். நாயை கல்ல விட்டு எரிஞ்சின்னு வச்சுக்கிறீங்களேன், அது என்ன பண்ண 4 தெரு அங்கே போய் நின்று. அதான் இந்த திராவிட நாய் பூரா நேரம் வராது. அங்க நின்றுகிட்டு தெரியாதா உன்னையை பற்றி, நீ அங்கே இது பண்ண. கேட்கிற கேள்விக்கு புதுசா ஏதாவது நாங்களா இட்டு கட்டி பேசுறோமா? பெரியாரு பேசுனதை எழுதுனதை எடுத்து பேசுறோமா? அதானே பேசுறோம். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், தமிழ் மொழியை காப்பாற்றணும், தமிழ் மொழியை அழிய விடக்கூடாது, தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபடணும், தமிழுக்காக உழைக்கணும், தமிழுக்காக உயிரியே கொடுக்கணும் என்று பேசுறவன்ட்ட, அந்த பைதிகார கூட்டத்துக்கிட்ட
அவங்க கிட்ட மற்ற மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா அந்த மற்ற மக்கள் யாரு? நாங்க தமிழர் தமிழை பாதுகாக்க பாடுபடுறோம், அதுக்காக போராடுறோம், உழைக்கிறோம், அதுக்காக உயிரையே எங்க முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மற்ற மக்கள் யாரு? மற்ற மக்கள் இவர்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும்னா அந்த மற்ற மக்கள் யாரு? இப்ப பெரியார் எந்த மக்களுக்கான தலைவர்? இதுக்கு பதில் இருக்கா? எங்க தாத்தன் ஒருத்தன் கீழப்பழுவூர் சின்னசாமி தீ குளிச்சு செத்தான். அவன் யாரு தெரியுமா? திமுகவில இருந்து மொழிக்காக செத்த ஒரே பெருந்தகை வந்தான். பேரறிஞர் அண்ணா மொழி போராட்டத்திலிருந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து நழுவிட்டாருங்கிற கோபத்துல, நம்ம தலைவர் கைவிட்டாருங்கிற கோபத்துல தீ குளிச்சு செத்தான். பெரியார் பெருந்தகை எழுதுனது பத்திரிக்கையில. அவர் என்ன சாதின்னு உங்களுக்கு தெரியுமா? முதலா சின்னசாமி முதலியார்னு எழுதின பெருமகன் யாரு தெரியுமா? சாதி ஒழிப்பு போராளி நம்ம ஐயா தான். எழுதி அவங்க ஆத்தா வாங்கின கடன் தொல்லையில தீ குளிச்சு செத்து போனான்னு பெருமைப்படுத்தி எங்களை. எப்படி என் தங்கச்சி செங்கொடி காதல் தோல்வியில செத்தால இவங்களுக்கு அதேதான் அவர் எழுதுறாரு.